ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமக். ஸோ நம்ம வீடியோ போடுறோம் இல்லையோ, இவனுங்க டெய்லி ஒரு ஏஐ லான்ச் பண்ணிடுறானுங்க. ஸோ அடுத்து ஏஐ வந்துடுச்சு அண்ட் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம், ஸோ எங்கெங்கெல்லாம் ஏஐஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் ஒன் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிசைன் சிஸ்டம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி ஆடிட் டிசைன்ஸ்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேபி டிசைன் சிஸ்டமையும் உங்களோட டிசைன் பண்ண போகிறதையும் கம்பைன் பண்ணி ஒன்று பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஐடியாலஜியாக எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது முக்கியம். ஸோ அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னடா டெய்லியும் புது புது டூல்ஸ் வருதுன்னு யோசிக்காமல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருங்க. எப்போவாச்சும் ஒரு டைம் ஃபிக்மாவோ அடோபியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி இருக்கிற ஒரு 2-3 சின்ன கம்பெனியை அக்வயர் பண்ணுவாங்க. அக்வசிஷன் நடந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருக்கிறத அவங்க ஸ்டைலில் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் சாட்ஜிபிடி ஓப்பன் ஏஐலேருந்து வந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய டூல் வரும். அப்போது நம்ம மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம பெய்ட் பண்ணி வாங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே ஓகே, இந்தந்த இடத்துலலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது புதுசாக இருக்குது, இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஃபியர் இருக்கும், வேலை போயிடுமா போகாதங்கிறது தான் பிரச்சனைனா, அதுக்கான ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்ணுறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோ. சரி, ஓகே, இன்றைக்கி ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்க ப்ராடக்ட் பேர் கிரியேட்டிவ். ஸோ இது ரொம்ப நாளாக இருக்கலாம். நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் நிறையா பேர் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இதில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது என்னென்னா ஆடிட். ஸோ இங்கே ஏஐக்குள்ளே ஆடிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி இவங்க ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னென்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம், ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டிசைன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு டிசைன் சிஸ்டம் இருந்து அதில் இருக்கிறதும் இதுவும் சிமிலராக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறது இதோட வேலை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு 60 ஸ்க்ரீன் 70 ஸ்க்ரீன் இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். அதில் ஒரு மினிமம் ஒரு 10,000 காம்போனன்ட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு 10,000 எலமெண்ட்ஸ் இருக்கும். காம்போனன்ட்ஸுங்கிறது ஒரு 1000-1500 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா, அந்த ஈச் காம்போனன்ட்ஸ்க்கு ஒரு கார்னர் ரேடியஸ் எங்கேயாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தனா கூட அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறது ஃப்யூச்சர் அசம்ஷன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா இந்த ஐடியா பெட்டர் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, இதுலேருந்து ஐடியா தான் எடுத்துக்கணுங்கிறது நம்மளோட மெயின் இன்டென்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, உங்களால் ஐடியா எடுத்துக்க முடியுது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டிசைன் சிஸ்டம்னு கண்டிப்பாக சிஸ்டம்க்கு தெரியுது. ஸோ அந்த டிசைன் சிஸ்டமில் இருக்கிறது கார்னர் ரேடியஸ் நான் எல்லா பக்கமும் 10 அப்படின்னு கொடுத்துருக்குறேன்னா, அதே 10 வேறு எங்கேயாச்சும் 5 அப்ளை ஆகிடுச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, சரி, ரொம்ப டிலே பண்ணாமல் டெஸ்டிங்க்கு போயிடுவோம். ஸோ இது எல்லா ஸ்க்ரீனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏஐக்குள்ளே போகிறேன். ஆடிட். ஸோ என்னென்னா கஸ்டமைஸ்ட் ஆர் பேசிக் அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு பேசிக்கில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட்டு, கார்னர் ரேடியஸ், கேப்பு, பேடிங், எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த கார்னர் ரேடியஸு கேப்பும் பேடிங்கும் எப்படி வித்தியாசம்னா, ஒரு இதுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கிறது வேறு. பேடிங்கிறது இன்னர் சைட் கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமெயிலுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ பேடிங் விடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. ஸோ அது கேப்புங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ரெண்டுக்கும் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து கஸ்டமைஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, கலர்ஸு, ஸ்ட்ரோக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அது போக எஃபெக்ட்ஸ், லேஅவுட்ஸ், கிரிட். அண்ட் இங்கே இன்னுமே எப்படி ஆப்ஷன் கொடுத்துருவாங்கன்னா, மாடரேட்லி சிமிலர், மோஸ்ட்லி சிமிலர், அதுக்கப்புறம் 100% ஐடென்டிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இன்னும் என்னென்னா, நான் டிசைன் சிஸ்டமை செலக்ட் பண்ணல இங்கே. அதை எங்கே பண்ணுறது? செலக்டர் அஃபோர்டு டிசைன் சிஸ்டம். சரி, இப்போதைக்கு நம்ம பேசிக்கே போய்க்குவோம். என்னென்னா பேடிங் செக் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டுனா அது எப்படி அப்ளை ஆகணும்னு செக் பண்ணணும். ஸோ அதையும் எடுத்துப்போம். கேப்பு, கார்னர் ரேடியஸ். ஸோ கஸ்டமைஸ்டு போய்ட்டு இதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரோக்கு, கார்னர் ரேடியஸ், பேடிங், கேப்பு, கலர்ஸ். ஆடிட் வரல ஏன்? நமக்கு மேபி பேசிக் வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும் போல். கஸ்டமைஸ்டு எனக்கு அவைலபிளாக இல்லை, ஏன்னா நம்மளது ஃப்ரீ வெர்ஷன். சரி, ஓகே,
ஆடிட் கொடுப்போம். ஓகே, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருச்சா? ஓ, layers foundation ninja using no more than 5 fonts may be enhanced legibility. Food ninja login. ஓகே, பட் ப்ராப்ளம் என்னென்னா ஃபுட் நிஞ்சாங்கிறது ஓகே, அது இது அவங்க கொடுத்த சாம்பிள். ஸோ ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கணும். லேயர் $35, font size 20 pixels is recommended. Even numbers are higher. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 19 இருக்குது. ஸோ அதை 20 பண்ணணும்னு சொல்லுது. சரி, ஓகே. ஸோ இது என்னென்னா சஜஷன்ஸ் மாதிரியும் கொடுக்குது. ஸோ என்னென்னவெல்லாம் இருக்குது என்னென்னு. ஸோ டெக்ஸ்ட்டு ஓகே, கார்னர் ரேடியஸ் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனை வச்சுட்டு செலக்டாக கொடுத்து கடைசியாக அப்ளை பண்ணி பார்த்தோம். 24 இருக்குது. மல்டிபிள் ஃபோர்ஸ் ஹேமர் இஸ் பெட்டர். ஃபோர்ஸ், ஓ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, அதுக்கு அடுத்தது கார்னர் ரேடியஸ் ஓகே. கேப், ப்ளே கிரவுண்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. திஸ் என்டையர் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்குல்ல ஃப்ரேமுக்கு மேலே ஒரு செக்ஷன், அதுதான் இது ப்ளே கிரவுண்ட் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது பேடிங் 16 ஈவன் நம்பர்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு ஹார்மனைஸ் பெட்டர். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், செலக்ட் ஆல் கொடுத்துருவோம். அத்தனையும் இருக்குது, இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஈவன் சிமிலராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. ஸோ கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும்னா இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், டிசைன் ஆடிட் ஸ்டைல். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் யூஸ்ஃபுல். பார்ப்போம், இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுல. ஸோ நான் செலக்ட் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் என்னென்னவெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, டிசைன் சிஸ்டம்க்கு என்ன இருக்குது, டிசைன் சிஸ்டம் இல்லாமல் சம் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் ஈவன் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுதில்ல. கார்னர் ரேடியஸ்க்கு 4 மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஜென்ரலைஸ்டான ஐடியாவாக கூட இருக்கலாம். பட் என்னென்னா இதுவும் கிட்டத்தட்ட டிசைன் ரிவ்யூ மாதிரி, பட் இதுவே ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுக்குது. இது வந்து டிசைன் ரிவ்யூங்கிறது அது யூஎக்ஸ் டிசைன் ரிவ்யூ மாதிரி, இது யூஐ டிசைன் ரிவ்யூ மாதிரி. இருக்கிற ஐடென்டிஃபை பண்ண பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும் இதனால். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பக்ஸ்னால் டிசைன்ஸில் ஏதாச்சும் மைனர் சேஞ்சஸ் இருக்குது, சிமிலர்ஸாக இருக்குது. ஃபாண்ட் சைஸ் வந்து எல்லா பக்கமும் 20 பிக்சல்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே 18 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 18 20 மாற்றணும். ஸோ அதையும் நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் திங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே 19 பிக்சல்ஸ் பார்த்தோம் இந்த $35, இப்போ அது 20 பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெட்டராக இருக்குது. ஸோ இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் ஆடிட் ஃபியூச்சர் இன் கிரியேட்டிவ். ஸோ இது பயங்கரமான மார்க்கெட்டிங் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஃபிக்மா ஆகட்டும், ஸ்கெட்ச் ஆகட்டும், எக்ஸ்டி ஆகட்டும், எதில் இருந்தாலும் இதில் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க கிரியேட்டிவ். அதுதான் எல்லோரும் பயங்கரமாக மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ நான் மற்ற ஃபியூச்சர்ஸும் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதோட யூஐ கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஏன்னா ஆஸ் எ டிசைனர் இருக்கும்போது சம்டைம்ஸ் நான் மோட்டிவ் பார்த்துருக்கேன், நான் சொன்னேன் அது எக்ஸாக்டாக ஃபிக்மா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது ஏதோ இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு. இங்கே சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லேயர்ஸையும் ரிசோர்ஸையும் தனியாக பிரிச்சிருக்கிறது சேம் தான். பட் ஆனால் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மைனர் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஏதோ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எடுத்துன்னு உள்ளே வரும்போது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். இதிலே ப்ரோட்டோடைப் இருக்குது, டெவலப்பர் மோட் ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனில் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி பார்க்க முடியும். மற்றது 3 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஃபிக்மா மாதிரியே சேம். அந்த ஃபைலுக்கு 4 பேஜ், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் பேசிக் ப்ரோட்டோடைப்ஸ் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். டெவ் மோடு, டிசைன் டு கோடு, டிசைன் டு கோட் ஆப்ஷன் இருக்குது. நைஸ். பட் இது எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒன்லி பெய்ட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கோட முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட்.
design to code. Let me go to the same application design auditor. ஸோ இதை எடுத்துப்போம். இதை HTML CSS கன்வெர்ட் பண்ண போதும் டிசைன் டு கோட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிப் ஆல் கொடுத்துக்கலாம். கோட் CSS வெப் iOS ஆண்ட்ராய்டில் இருக்கு. எக்ஸ்போர்ட் PNG. ஓகே, ஸோ டிசைன் டு கோட் இருக்குது. பட் ஓகே, let's see the preview. இது பரவாயில்லைங்க. மேபி இதை யூஸ் பண்ணி CSS ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா பெட்டர். CSS எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் CSS நிறைய தான் எழுதியிருக்கு. ஓகே, பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான். இதோடைய UI பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் நினச்சேன். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon next video. Bye bye, take care.